காமன்வெல்த் போட்டி ஊழலில் சம்பந்தப்பட்ட டெல்லி முதலமைச்சர் உடனடியாக பதவி விலக எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். ஊழலை ஒழிக்க மத்திய அரசு விரும்பவில்லை, கம்யூனிஸ்ட் கட்சி குற்றச்சாட்டு. அடுத்த ஆண்டு முதல் +2 மற்றும் பட்டப்படிப்புகளில் பொறியியல் பாடம் சேர்க்கப்படுகிறது, மத்திய அரசு அறிவிப்பு. தெலுங்கானா விவகாரத்தில் ஆந்திர கட்சிகள் ஒரு தெளிவான முடிவு எடுக்க வேண்டும், ப. சிதம்பரம் வேண்டுகோள். வணக்கம். விரிவான செய்திகள். காமன்வெல்த் போட்டி ஊழலில் சம்பந்தப்பட்டுள்ள டெல்லி முதலமைச்சர் ஷீலா தீட்சித் பதவி விலக வேண்டும் என்றும் அவர் மீதும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் பாஜக வலியுறுத்தி உள்ளது. காமன்வெல்த் போட்டி முறைகேடுகளில் 130 கோடி ரூபாய் அளவிற்கு அரசிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மத்திய கணக்கு தணிக்கை குழு தெரிவித்துள்ளது. மேலும் டெல்லி முதலமைச்சர் ஷீலா தீட்சித்துக்கும் இந்த முறைகேடுகளில் தொடர்பு இருப்பதாகவும் அந்த குழு அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கியுள்ள ஷீலா தீட்சித் உடனடியாக தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தி உள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் ரவிசங்கர் பிரசாத், காமன்வெல்த் போட்டி ஊழல் குற்றச்சாட்டுகளில் டெல்லி முதலமைச்சர் ஷீலா தீட்சித்துக்கும் தொடர்பு இருப்பதால் அவர் பதவி விலக வேண்டும் என்றும் அவரையும் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டுள்ள பிரதமர் அலுவலக அதிகாரிகளையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். The CBI is already investigating the role of Mr. Kalmadi and his friends who are in jail. The BJP demands, in the light of all these informations, the role of the high-ups, including the role of Srimati Sheila Dikshit and others, be investigated. இதனிடையே காமன்வெல்த் போட்டி ஊழல்கள் தொடர்பாக தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள முதலமைச்சர் ஷீலா தீட்சித் இந்த விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் பொது கணக்கு குழுவினரின் விசாரணைக்கு முழு அளவில் ஒத்துழைப்பு தர தான் தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளார். லோக்பால் சட்ட மசோதாவில் பிரதமருக்கு விதிவிலக்களித்துள்ளதன் மூலம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஊழலை ஒழிக்க விரும்பவில்லை என்பது தெளிவாகியுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. லஞ்ச ஊழல் விவகாரத்தில் பிரதமர், நீதிபதிகள் ஆகியோரையும் விசாரணைக்குட்படுத்த வகை செய்யும் லோக்பால் மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே வலியுறுத்தி வருகிறார். இதனை பாரதிய ஜனதா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆதரித்து வருகின்றன. இந்த கோரிக்கையை மத்திய அரசு ஏற்க மறுத்து வந்தது. மேலும் லஞ்ச ஊழல் விவகாரத்தில் பிரதமரை விசாரணைக்குட்படுத்த தேவையில்லை என்ற திருத்தத்துடன் கூடிய லோக்பால் மசோதாவை தயாரித்து அதனை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. இதனிடையே கொல்கத்தாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அந்த கட்சியின் நிர்வாகக் குழு உறுப்பினர் பிரகாஷ் காரத் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், காங்கிரஸ் கூட்டணி அரசு லஞ்ச ஊழலை ஒழிக்க விரும்பவில்லை என்று குற்றம் சாட்டினார். The Prime Minister can be proceeded against after he ceases to be the Prime Minister. That is, they recognize there can be corruption by the Prime Minister. But when he is the Prime Minister, nothing can be done. That is, when the Prime Minister has become elected for 5 years, if in the first year he indulges in corruption, you know about it, you can't do anything. You have to wait for 5 years for his term to be over. He retires as the Prime Minister, and then you can proceed against him. We should be grateful to the Congress party that they did not say, not only after he retires, you can proceed against him only after he dies. So this is a type of commitment to fight corruption of the government. அடுத்த ஆண்டு முதல் +2 மற்றும் பட்டப்படிப்புகளில் பொறியியல் பாடத்தை அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து மாநிலங்களவையில் பேசிய கல்வித்துறை அமைச்சர் கபில் சிபல், இளைஞர்களுக்கு எளிதாக வேலை கிடைக்கும் பொருட்டு
+2 மற்றும் பட்டப்படிப்புகளில் பொறியியல் பாடத்தை அமல்படுத்த உள்ளதாகவும், அநேகமாக இந்த ஆண்டோ அல்லது கண்டிப்பாக அடுத்த ஆண்டோ இந்த பாடங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுவிடும் என்று கூறினார். பட்டப்படிப்பில் பிஎஸ்சி வெகேஷனல் என்ஜினியரிங் என்ற பெயரில் இந்த படிப்பு அறிமுகப்படுத்தப்படும் என்று கூறிய கபில் சிபல், பொறியியல் படிப்பில் சேர குறைந்தபட்ச மதிப்பெண்கள் 45 இருக்க வேண்டும் என்பதை 35ஆக குறைக்கும்படி அரசுக்கு கல்வித்துறை வற்புறுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் பொறியியல் பாடத்திட்டத்தை நவீனப்படுத்தும்படி அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலை தங்கள் துறை கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் கபில் சிபல் அப்போது குறிப்பிட்டார். தெலுங்கானா விவகாரத்தில் ஆந்திர கட்சிகள் நிலையான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். மக்களவையில் நேற்று தனி தெலுங்கானா குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் கொண்டு வந்தார். அப்போது தெலுங்கானா மசோதாவிற்கு தங்களது கட்சி முழு ஒத்துழைப்பை வழங்கும் என்று தெரிவித்தார். மேலும் தெலுங்கானா கோரிக்கைக்காக பல எம்எல்ஏக்களும் அதிக அளவிலான எம்பிக்களும் தங்களின் பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர் என்று தெரிவித்த சுஷ்மா ஸ்வராஜ், தெலுங்கானா விவகாரத்தில் மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்து பேசிய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம், கடந்த 2009 டிசம்பர் 9 அன்று தெலுங்கானா தனி மாநிலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தான் அறிவிப்பு வெளியிட்டது உண்மைதான் என்று கூறினார். ஆனால் தெலுங்கானா விவகாரத்தில் அங்குள்ள சில முக்கிய அரசியல் கட்சிகள் தங்களது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு விட்டதால்தான் மத்திய அரசும் தனது முந்தைய நிலைப்பாட்டை மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். ஆகையால் தெலுங்கானா குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி முடிவு எடுக்கும் வரை அங்குள்ள மக்களும் இளைஞர்களும் பொறுமை காக்க வேண்டும் என்று சிதம்பரம் கேட்டுக் கொண்டார். பெல்லாரி சுரங்கங்களில் இரும்பு தாது எடுக்க உச்சநீதிமன்றம் மீண்டும் அனுமதி அளித்துள்ளது. கர்நாடக மாநிலம் பெல்லாரி மாவட்டத்தில் 148 இரும்புத்தாது சுரங்கங்கள் உள்ளன. இவற்றில் கர்நாடக மாநில வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் 98 சுரங்கங்கள் இருக்கின்றன. இதில் பெல்லாரி மாவட்டத்தில் உள்ள சுரங்கங்கள் சுற்றுச்சூழலை பெரிதும் பாதிப்பதாக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பெல்லாரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சுரங்கங்களிலும் இரும்புத்தாது எடுக்க இடைக்கால தடை விதித்து கடந்த வாரம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் பெல்லாரி மாவட்டத்தில் உள்ள 2 சுரங்கங்களில் இரும்புத்தாது எடுக்க அந்த மாநில உற்பத்தி நிறுவனம் NMTக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் இன்று முதல் மாதம் 10 லட்சம் டன் இரும்புத்தாது உற்பத்தி செய்யவும் சிறப்பு நீதிபதி கபாடியா உத்தரவிட்டார். எம்பிக்களுக்கு லஞ்சம் கொடுத்த விவகாரம் தொடர்பான டெல்லி போலீசாரின் அறிக்கைக்கு உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ள கண்டனம் இறுதி தீர்ப்பு அல்ல என்று காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் அபிஷேக் சிங்வி தெரிவித்துள்ளார். நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது எம்பிக்களுக்கு பணம் அளித்த விவகாரம் தொடர்பான போலீசாரின் விசாரணை மிகவும் மந்தமாக நடைபெறுவதாகவும், அதனை விரைந்து முடித்து அடுத்த 3 வார காலத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்கும்படி டெல்லி போலீசாருக்கு உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. இந்நிலையில் டெல்லியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் அபிஷேக் சிங்வி, உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு இறுதி தீர்ப்பு அல்ல என்றும் இது ஒரு அறிவுறுத்தல்தான் என்றும் கூறினார். It's an ongoing procedure, it's an ongoing process. The police has submitted status reports. Don't react to every observation of the court. The court itself is displeased when you treat their observations in an ongoing process as a final verdict. So the process, it's obvious that the process is working. It's obvious that investigation is being done. It's obvious that status reports are being filed. So why should you be pessimistic? ஹரியானா மாநிலத்தில் ராஜீவ்காந்தி அறக்கட்டளைக்காக விவசாயிகளிடமிருந்து பலவந்தமாக நிலங்களை அபகரிப்பதா என்று அந்த மாநில காங்கிரஸ் அரசிற்கு பாஜக கண்டனம் தெரிவித்துள்ளது. ஹரியானா மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடந்து வருகிறது. கோடா முதலமைச்சராக உள்ளார். அங்கு ராஜீவ்காந்தி அறக்கட்டளைக்காக கட்டா, பெரம்பார் மற்றும் உலகவாஸ் ஆகிய பகுதிகளில் விவசாயிகளின் நிலங்களை மாநில அரசு கட்டாயப்படுத்தி குறைந்த விலைக்கு பெற்று வருகிறது. இவ்வாறு விவசாயிகளிடம் ஹரியானா மாநில காங்கிரஸ் அரசு உரிய இழப்பீடு தராமல் கட்டாயப்படுத்தி நிலங்களை பெறுவதற்கு பாஜக கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அத்துடன் இதனை கண்டித்து குர்கான் என்ற நகரில் பாஜக நடத்திய கண்டன பேரணியில் கட்சியின் மூத்த தலைவர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார். பேரணியில் சென்ற பாஜகவினர் காங்கிரஸ் அரசின் கெடுபிடி நடவடிக்கையால் நிலங்களை இழந்து பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு இழப்பீட்டுத் தொகையை ஏக்கருக்கு 3 லட்சம் ரூபாய் வீதம் கூடுதலாக வழங்க வேண்டும் என்று கோஷம் எழுப்பினர். कांग्रेस सरकार के द्वारा लोगों की जमीन का जबरन अधिग्रहण किया जा रहा है।
और इन्हें जिन लोगों की जमीन का जबरन अधिग्रहण किया गया है उन लोगों को प्रॉपर जो कंपनसेशन मिलना चाहिए वो प्रॉपर कंपनसेशन भी नहीं मिला है। जहां तक राजीव गांधी ट्रस्ट का प्रश्न है, राजीव गांधी ट्रस्ट को ग्राम पंचायत की जमीन लीज पर दी गई है, जबकि यह जाहिर है कि इसके पहले वह सारी लैंड के एक्विजिशन का प्रोसेस प्रारंभ हो चुका था। धारा 4 और धारा 6 तक कार्रवाई भी हो चुकी थी, लेकिन राजीव गांधी ट्रस्ट को जमीन चाहिए, इसलिए फिर उस कार्रवाई को रोककर, एक्विजिशन की कार्रवाई को रोककर लीज पर राजीव गांधी ट्रस्ट को कम कीमत पर जमीन पर एकड़ 3 लाख रुपए की बात बताई गई है। वो नियमों का उल्लंघन किया गया है और मैं कहना चाहता हूं कि सचमुच यह इसमें सत्ता की जो ताकत होती है उसका पूरी तरह से दुरुपयोग किया गया। உள்துறை அமைச்சர் ப சிதம்பரத்தை உல்ஃபா தீவிரவாத குழுவினர் நேற்று சந்தித்து முதல்கட்ட அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அசாம் மாநிலத்தில் தனிநாடு கேட்டு கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேல் உல்ஃபா தீவிரவாதிகள் போராடி வருகின்றனர். இந்த 30 ஆண்டுகளில் நடைபெறும் போராட்டத்தில் இதுவரை 10,000த்திற்கும் மேற்பட்டோர் பலியாகி உள்ளனர். இந்த நிலையில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வருமாறு உல்ஃபா தீவிரவாதிகளுக்கு கடந்த 26ஆம் தேதி அன்று மத்திய அரசு அழைப்பு விடுத்தது. அதன்படி முதல் கட்டமாக மத்திய அரசின் உள்துறை இணைச் செயலாளர் மட்டத்தில் பேச்சு நடைபெற இருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெற வேண்டிய கோரிக்கைகள் அடங்கிய பட்டியலை உல்ஃபா இயக்கத்தின் தலைவர் அரவிந்த் ராஜ்கோவா தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவினர் நேற்று உள்துறை அமைச்சர் ப சிதம்பரத்திடம் அளித்தனர். கோவை காகித ஆலை அபகரிப்பு வழக்கில் சன் டிவி சக்சேனா மீண்டும் கைது. 15 நாள் காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு. கடலூரில் 140 டன் ரேஷன் அரிசி பறிமுதல். ஒருவர் கைது, 2 தலைமறைவு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.